கேட்டோம்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு நம்மள. அத திட்டாத விவசாயிங்க ரொம்ப கம்மி. எல்லா விவசாயிகளும் அப்படியே கரிச்சு கொட்டுவாங்க அந்த ஒரு திட்டத்த. ஸோ அத வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2, 3 லேயர் கீழ போய் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது வந்து அது ஒரு ஸ்கீம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அருண் ஆராயோ, நிখিল தேவோ பண்ணது இருக்குல்ல எம்கேஎஸ்எஸ் மூலியமா. அது என்னன்னா வந்து ஒரு ஆக்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. அப்ப அரசாங்கம் வந்து ரூரல் ஏரியாஸ்ல கிராமங்கள்ல வந்து அடிப்படையா எல்லாருக்குமே வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியாக கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தாங்க பாரு. அது வந்து ஒரு ரியலி ரிமார்க்கபிள் லேண்ட்மார்க் மூணு நம்ம கண்டிப்பா சொல்லணும். அது எந்த விதத்திலையுமே நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஸோ அது மொதல் விஷயமா நம்ம பார்க்கணும். ஆனா அப்ப அதை வந்து அந்த ஆக்ட்ல இருந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அது வந்து 100 நாள் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு கொண்டு வராங்க. அப்ப அதுல வந்து 100 நாள் வேலை பொதுவா நம்ம சொல்றது ஒரு குடும்பத்துக்கு, அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வந்து மினிமம் மேக்சிமம் வந்து வேலை வாய்ப்பு கிராமங்கள்ல கொடுக்கப்படும் அப்படின்றது தான் அந்த ஸ்கீம்குள்ள வருது. ஸோ இப்போ விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுனால வந்து அவங்கலாம் வந்து அந்த வேலைக்கு போயிடுறாங்க, எங்க நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இது ஒண்ணு வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அங்க வந்து வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அங்க வந்து சும்மா போய் உட்காந்துட்டு வரதுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்ப இங்கே அதே ஆட்டிடியூட் இங்கேயும் வருது, அதனால இங்கேயுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து விவசாயிங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு பர்ஃபெக்டா 100% பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். அதுல பிரதானமான ஃபிளாஸ் வந்து